வீரப்பன் கொல்லப்படுறதுக்கு ஒரு 2 சந்திப்புக்கு முன்ன நடந்த சந்திப்புல இந்த ட்ரேடர் மேல சேத்துக்குழி துப்பாக்கி தூக்கி வீசுறாரு. ஏன்னா அதுக்கு முன்ன இவங்களுடைய சந்திப்பு அந்த துங்கல் காட்டு பகுதிகள் நடக்கிற நேரத்துல இந்த ட்ரேடருக்கோ அல்லது அந்த உழவு பார்க்க போயிடுற பாண்டிக்கரனுக்கோ இந்த ட்ரேடரை வழிநடத்தி போயிட்டு இருக்கிற துரைப்பாண்டியனுக்கோ தெரியாம எஸ்பி சம்பத்குமார் தலைமையிலான ஒரு டீம் அங்கே வந்து இறங்கிடுது. அந்த டீம் இறங்கி வீரப்பன் குழுவினர் எந்த வீட்டில் சந்திக்க வர்றாங்களோ அந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கரெக்ட் இருக்கு. ஒரு 150 அடி உயரத்தில் ஒரு 3/4 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய கரத்துக்கு நீளமாக அந்த கரெக்டுடைய உச்சியில் வந்து உட்காந்துடுறாங்க. உச்சியில் உட்காந்துட்டு இந்த வீட்டை கண்காணிக்கிறாங்க. ஆனால் வழக்கமாக இவங்க ஒவ்வொரு முறையும் அந்த வீட்டுக்கு சந்திக்க போகும்போது அந்த வீட்டினுடைய மேற்கு பக்கம் சின்னாறு போகுது. அந்த சின்னாற்றில் இறங்கி போனால் செங்கப்பாடி காவிரி ஆற்றுக்கிறது செங்கப்பாடிக்கு போயிடலாம். அதில் தான் போவாங்க. இந்த சந்திப்பு நடக்கிறதுக்கு முதல் நாள் இவங்க வந்துட்டு இந்த பக்கம் போகாம நேராக எதிர்பக்கம் கோடுப்பட்டி பக்கத்தில் குமரன் தாங்கல்னு ஒரு கரெக்ட் இருக்கு. அந்த கரெக்டில் வீரப்பன் கூட உட்காந்துருக்காங்க. சேத்துக்குழி கோயிலுக்கு இருக்கிற ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம போக வேணாம், இங்கேயே இருப்போங்கிறாங்க. அங்கே மேலே உட்காந்துடுறாங்க. உட்காந்துருந்த நேரத்தில் இந்த டீம் போகுது. அது இந்த ட்ரேடர் சுந்தரமூர்த்தி இவங்க டீம், அதை கண்காணிச்சு போன உளவு பிரிவு டீம் எல்லாமே அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்க வரல அன்னைக்கு. இவங்க போய் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒரு 8:30 மணி சுமார் அந்த நேரத்தில் கோடுப்பட்டி ரோட்டில் போன ஒரு டெம்போ ட்ராவலர் வேன் நிற்கிது. அங்கேருந்து கொஞ்சம் பேர் இறங்கி வந்து இந்த கரெக்ட் மேலே உட்கார்றது, அந்த வேன் இறக்கி விட்டுட்டு போனது, விடிய காலம் 4 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போனது எல்லாமே அவர் பார்த்துட்றாரு. வீரப்பன் குழு பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு அடுத்த சந்திப்பில் போகும்போது இந்த ட்ரேடரை நெருக்கிறாங்க. இதை நான் சொன்னேன், இந்த ட்ரேடர் வந்து மிக சாதாரணமான ஆள்லாம் கிடையாது. அவங்க சேத்துக்குழி கோவிந்தன் துப்பாக்கி தூக்கி வச்சோன்னா எத்தனை நாளாக இந்த வேலை பார்த்துட்ருக்க, எங்களை பிடிச்சி கொடுக்குறக்கே முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு அவர் சொல்லும்போது அவர் ரொம்ப சாதாரண சொல்ல, அண்ணா நீ சொல்ல வேணாம், அவர்கிட்ட கொடுங்க, பெரியவர்கிட்ட கொடு, நான் சொந்தக்காரன், எப்படியும் ஒன்று நீங்கள் கொள்ளுவீங்க அல்லது கர்நாடக எஸ்டிஎஃப் அல்லது தமிழ்நாடு போலீஸாக என்ன கொள்ளும். வீரப்பனுக்கு எவ்வளோதான் செஞ்சுட்டு இருக்கிறேன், துப்பாக்கியெல்லாம் வாங்கி கொடுத்து ஆளுகள் எல்லாம் என்ன இணைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருங்க, நான் உயிரோட போகிறாங்க, கொள்ளுவாங்க. என்னைக்கு நீங்கள் என்னை சந்திச்சிங்களோ அன்னைக்கே என் குடும்பம் வீணா சாக போகிறது தான் தெரியும். வீட்டில் என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பால்டாயர் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கள் என்னை கொண்டுருங்க, நான் போகலன்னா அவளுக்கு குடிச்சு சேர்த்துருவா. இதுதான் நடக்குது, எனக்கு தெரியும். சுடுங்கண்ணா, ஏன் விசாரிட்டு நேரத்தை வீணாக்குறீங்க, சுடுங்க. போலீஸாரன் சிக்கி நான் ஏதோ கண்ட ஜாதிக்காரன் சாகிறோட நம்ம சொந்தக்காரன், நம்ம ஜாதிக்காரன், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு பெருமை, சுடுங்கண்ணாங்கிறான். இவன் அந்த வேகமாக பேசுனது, இவனுடைய அந்த பேச்சாற்றெல்லாம் பார்த்துட்டு வீரப்பனே ஒரு நிமிஷம் ஆயிடுறாரு. சும்மாறா கோயண்டா, இவன் அப்படி செய்ய மாட்டான், அது ஏதோ வேற பிரச்சனைகள் நடந்துக்க மாட்டிருக்குது, இவன் சரி வாய்ப்பு இல்லை, இனி இந்த இடத்துல சந்திக்கலாம், வேற இடத்துல சந்திக்கலாம். அடுத்து ஒரு சந்திப்பு வேற இடத்துல நடக்குது.